ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன ஷேர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, உச்சி பிள்ளையார் கோயில், திருச்சியில் இருக்க உச்சி பிள்ளையார் கோயிலுங்க. நிறைய பேர் போயிருப்பீங்க உச்சி பிள்ளையார் கோயில். பட் அதில் ஸ்தல வரலாறு என்ன, அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்ற என்டையர் ஸ்டோரி தாங்க நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க. புதுசாக பார்க்குறவங்களா தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உச்சி பிள்ளையார் கோயில் போகிற வழியில் பார்த்திங்கன்னா, கீழே ஒரு அங்காள பரமேஸ்வரி கோயில் இருக்குங்க. அது பார்த்திங்கன்னா மாசி மாதம்ன்றதால திருவிழா நடந்துட்டு இருந்தது. பால் கூட எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க, பால் அபிஷேகம் பண்ணுறதுக்காக. ஸோ அதுதான் நம்ம கிளிப்பிங்ஸாக போட்டிருக்கோம். ஸோ அதுதான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உச்சி பிள்ளையார் கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கோயில்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த உச்சி பிள்ளையார் கோயிலை 3 பாகங்களாக பிரிக்கப்படுறாங்க. எப்படி சொல்கிறீங்கன்னா, அதாவது கீழ்ப்பகுதியில் இருக்கிற மலையோட பாருங்கள், உச்சி பிள்ளையாருடைய அதோட மலையை தான் நம்ம காமிச்சிட்ருக்கோம். அந்த உச்சியில் இருக்கிறது உச்சி பிள்ளையார். ஸோ கீழ்ப்பகுதியில் இருக்கிறது மாணிக்க விநாயகர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நடுப்பகுதியில் அந்த உச்சி பிள்ளையாருக்கும் இந்த மாணிக்க விநாயகருக்கும் நடுவில் இருக்கிறது தாயுமானவர் சுவாமி. நிறைய பேருக்கு இந்த இது தெரியாது. ஆக்சுவலி உச்சி பிள்ளையார் தெரியும், பட் தாயுமானவர் சுவாமியோடைய என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பேர் வேணும், நிறைய பேர் வேண்டியிருப்பாங்க. சுகப்பிரசவம் அடையணும். நிறைய பேருக்கு இப்போலாம் பார்த்தீங்கன்னா சிசேரியன் தான் பண்ணுறாங்க. ஸோ சுகப்பிரசவம் அடையணும், குழந்தை பேர் கிடைக்கிறதே ஒரு பெரிய ஒரு அபூர்வமான ஒரு வரமாக இருக்குது இந்த காலகட்டத்தில். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக தாயுமான சுவாமிகளை தரிசனம் பண்ணிங்கன்னா கூடிய சீக்கிரம் அந்த ஈஸ்வரனுடைய அருளால், தாயுமானவர் சுவாமிகளோட அருளால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குழந்தை பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கோங்க, யாருக்காவது கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணுங்கள். இதில் என்ன ஒன்று ஒரு ஸ்பெஷல்னால், இந்த வாழைக்குலையை எடுத்துகிட்டு போய் செலுத்தணும்னு சொல்கிறாங்க. தாயுமான சுவாமி கிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு இதை நம்மளும் தூக்கிட்டு போகலாம். அங்கே தூக்கிட்டு போகிறதுக்கும் நம்மளால் உடம்பு சரியில்லைன்னா தூக்கிட்டு போகிறதுக்கும் அங்கே ஆள் இருக்காங்க. ஒரு 100 ரூபா இல்லை 70 ரூபா அதுக்கு ஏற்ற மாதிரி கேட்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதை கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே எடுத்துகிட்டு அழகாக தாய்மான சுவாமி கிட்ட வச்சுருவாங்க. ஆனால் தாய்மான சுவாமிகள் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெஷல் டைமிங்ஸ் தாங்க. காலையில் 6:30 மணிக்கு திறந்துட்டு 12 மணிக்கு ஷார்ப்பாக க்ளோஸ் பண்ணிடுறாங்கங்க. அதுக்கப்புறம் விட்டிங்கன்னா 4 மணிக்கு தான் திறப்பாங்க. 4லேருந்து 8 வரைக்கும் இருக்கும். ஆனால் உச்சி பிள்ளையார் கோயில் அப்படி கிடையாது. காலையில் திறந்தாங்கன்னா 8 மணி வரைக்கும் திறந்தே இருக்கும். எப்போ வேணாலும் போகலாம். நிறைய ஜனங்கள் பார்த்திங்கன்னா வந்தபடியே இருக்காங்க. 12 மணி ஆகுது, 1 மணி ஆகுது, 2 மணி ஆகுது, 3 மணி ஆகுது. அந்த மணியே பார்க்குறதில்ல. எல்லாமே பார்த்திங்கன்னா சின்னவங்கலேருந்து குழந்தைங்கள்லேருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து வேலைக்கு போகிறவங்கலேருந்து வயதானவங்க வரைக்கும் இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது. 420 ஸ்டெப்ஸு கிட்டே இருக்குங்க. ஆனால் பொருட்படுத்தாமல் விநாயகருடைய அருள் பூரணமாக